இன்னைக்குரிய டிவோஷன் கழுகு கண் 2 Corinthians 2:14. கழுகுக்கு ஒரு சிறப்பான தன்மை இருக்கு. மேல வானத்துல உயர பறந்து கொண்டிருந்தாலும் கீழே 5 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள தன்னுடைய இரைய பார்த்துருச்சுன்னா அந்த இரையானது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாம அது வைத்த கண் வாங்காம அந்த இரைய பிடித்து உண்ற வர அதோட கவனத்தை எங்கேயுமே சிதற விடாதான். அது மாதிரி ஆபிரகாமும் கூட தன்னை அழைத்த தேவனில் மட்டும் தன் கண்ணை வைத்து அவர் சொன்னபடி செய்ததின் விளைவுதான் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதும் இல்லாம இந்த உலகமே அவருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டது. யுத்தத்துல தோல்வி அடைந்த ஒரு இளவரசன் இருக்கான். வெற்றி பெற்ற பேரரசன் ஒரு கண்டிஷன் போடுறாரு. தண்ணீர் நிறைந்த ஒரு கோப்பைய கையில ஏந்தி ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாதபடி தூக்கி கொண்டு நடந்து 1 மைலுக்கு தூரத்துக்கு போனா பேரரசிடம் அதை கொடுத்துட்டா கீழே சிந்தாம யுத்தத்துல தோற்ற இளவரசனுக்கு விடுதலை தந்துடுறேன்னு சொல்றாரு. அந்த இளவரசன் கோப்பைய ஒரு கையில தூக்கி கொண்டு ஒரு சொட்டு தண்ணீர் சிந்தினாலும் அவனை பட்டயத்தால வெட்டும்படி 2 சேவகர்கள் அவனை பின்தொடர்ந்து கண்காணிச்சுட்டே வராங்க. ஆனா வழி நெடுக அந்த இளவரசனை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டத்தையும் அவனை பத்தி பழித்து பேசுறதுக்கு ஒரு கூட்டத்தையும் பேரரசன் நிறுத்தி இருந்தான். ஆனா இளவரசனோ லெப்டும் பார்க்கல ரைட்டும் பார்க்கல, கோப்பையிலேயே தனது முழு கவனத்தையும் வச்சு முடிவுல தன் உயிரை சம்பாதித்து கொண்டான். இளவரசனை பார்த்து உன் வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டப்ப, நான் என்னை போற்றுறவங்களையும் கவனிக்கல, என்னை பற்றி தூற்றுறவங்களையும் கவனிக்கல, ஏன் மனம் ஃபுல்லா அந்த கோப்பையில உள்ள தண்ணீர் மேலதான் இருந்துச்சு, நான் ரொம்ப கவனமா நடந்தேன்னு சொல்றான். வேதத்துல தான் வாழ்க்கையில எந்த புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் ஒரே விதமா எடுத்துக்கொண்டவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய முழு கவனமும் பிதாவின் சித்தத்தை செய்வதே ஆகும். ஆனா அவரை ராஜாவாக்க ஒரு கூட்டம் தேடினாலும் அவரை கொலை செய்ய இன்னொரு கூட்டம் தேடிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் இயேசு இவ்வுலகத்திற்குரியது அல்ல, தேவ சித்தம் நிறைவேற்றுவதிலேயே கவனமா இருந்தாரு. நம்ம வாழ்க்கையிலையும் பல தோல்விகள், சறுக்கல்கள், வெட்கங்கள், அவமானங்கள் வரதான் செய்யும். அதை கண்டு சோர்ந்து போகாம துணிவுடன் நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணணும். நம்மளை வீழ்த்த பல கூட்டங்கள் இருந்தாலும் நம்ம தேவ பிள்ளையா முழு கவனத்தோடு தேவ சுத்தத்தின்படி வாழ்றப்ப நமக்கு எல்லாமே வெற்றியாதான் அமையும். ஆமேன்.